தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் ஒரே இடத்தில் சங்கமித்து நடனமாடிய நாட்டியாஞ்சலி விழா கரூரில் நடைபெற்றது. பாரத நாட்டின் பாரம்பரிய பரதக்கலையின் சிறப்பை உலகுக்கு விளக்கும் வகையிலும் பரதநாட்டியத்தின் குருவாக விளங்கும் பரத முனிவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் இந்த நாட்டியாஞ்சலி விழா நடத்தப்பட்டது. கரூர் அருகே உள்ள வேலாயுதம் பாளையத்தை அடுத்த நடையனூரில் நடைபெற்ற விழாவில் சென்னை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் புதுவை, கேரளா, கர்நாடகா போன்ற பிற மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்த நடன கலைஞர்கள் பங்கேற்று நடனமாடினர். இந்த நாட்டியாஞ்சலியை கரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். ஏற்கனவே 1500 நடன கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடிய நிகழ்ச்சி கும்பகோணத்தில் நடைபெற்றது. அதன் பிறகு சுமார் 2700 நடன கலைஞர்கள் பங்கேற்று நடனமாடி பாரத முனிவருக்கு அஞ்சலி செலுத்தியது இந்தியாவிலேயே இதுதான் முதன் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வளவு ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடத்தி இது ஒரு மகத்தான சாதனை படுத்த ஒரு சாதனை மட்டும் இல்லாம இந்த ஊருக்கே ஒரு செழிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நடந்திருக்கு. இன்னைக்கு இங்க 2200 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நான் இத்தனை வருஷம் டேன்ஸ் கத்துக்கிட்டதுக்கு, இத்தனை பேர் முன்னாடி நான் ஆடுறதுக்கு நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். இதுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுத்த எங்க குருவுக்கும், நான் கத்துக்கிட்ட அந்த நடன கலைஞரோட கடவுள் நடராஜருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.